ஹாய் எல்லாமே, இது உங்களோட ஃபிக்ஷன் வேர்ல்ட். நானும் உங்கள் ஆர்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜெமினாவோட ஒன் ஷாட் தான், ஒரு ஒன்லி மைண்ட். போன ஸ்டோரி வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஃபன்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். தென் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால், நீங்கள் உங்கள் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே வந்து ரவுண்டை போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஜிமினும் அவனோட கேங்கும் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பைக்கை சுற்றி நின்றுட்டு உட்காந்துட்டு அப்படி வந்து உங்களை பற்றி பேசிட்டு உங்கள் கேங்கை வச்சு கலாய்ச்சிட்டு அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் திரும்பி உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க வந்து நிற்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு வந்துட்டு உங்கள் கைப்பிடிச்சி இழுத்து உங்களை முன்னாடி கூப்பிட்டு, ஏ வயன், அங்கே பாரடி, அந்த ஜிமின் கேங்கு நம்மளை பற்றி தான் ஏதோ பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க, ஏதோ கலாய்ச்சிட்டு இருக்காங்கடி, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம இங்கேருந்து போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இப்போ நீங்கள் அப்படியே டப்புன்னு திரும்புறீங்க. நீங்கள் வந்து லூஸ் ஹேரில் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஹேர் எல்லாம் அப்படியே பவுன்ஸ் ஆகுது. அவ்வளோ நேரம் வந்து நெயில் பைட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்த ஜிமின் வந்து நீங்கள் இப்படி ஒரு ஸ்லோமோ அழகான ஒரு ஆங்க்ரி பேர்ட் ஃபேஸில் வந்து திரும்பும்போது அப்படியே வந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வேகமாக அவன்கிட்ட போகிறீங்க. அவன் அப்படியே பைக்கை விட்டு இறங்கி அப்படியே நின்றுட்டுருக்கான். என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கலாய்க்கிறியா? என்ன எங்கள் கேங் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாங்கள்லாம் எங்கள் ஷோ காமிச்சிட்ருக்கோமா? என்ன உனக்கு வேறு வேலை இல்லை? எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே தெரிஞ்சிட்ருப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் நான் உன்னோட சீனியர், மரியாதையாக பேசு. சீனியர்னா என்னடா? 2 கொம்பா வச்சுருக்க. சீனியர்னா கேர்ள்ஸை கலாய்க்கலாமா? கேர்ள்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலாமா? அவங்கள வச்சு நீங்கள் ஃபன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் என்ன ரொம்ப சவுண்ட் விட்டுட்ருக்க? அடிச்சேன்னு வையே, அடிப்பியா? எங்கே அடி பார்க்கலாம், எங்கே அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடியே போகிறீங்க. ஏய் என்னடி விட்டால் ரொம்ப பேசிகிட்ருக்க, அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருவேன், இங்கேருந்து பே அப்படிங்கிறான். என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட பெல்ட்டோட சென்டர் பாயிண்ட் அப்படியே பிடிக்கிறீங்க. ஆக்சுவலி அந்த பெல்ட்டுக்கு நடுவில் வந்துட்டு அந்த லாக் பண்ணுற இது இருக்கும்ல, அதை வந்து அப்படியே பிடிக்கிறீங்க. உங்களோட 2 ஃபிங்கர் வந்து அந்த பெல்ட்டில் வந்து இன்சைட் போயிருக்கு, ரொம்ப கீழே இல்லை, ஜஸ்ட் பெல்ட்டில். அப்போ அவனுக்கு அப்படியே மொழியெல்லாம் உள்ளே போகுது. அப்படியே சுற்றி பார்க்குறான். ஏன் என்னடி பண்ணுற? கையெடுத்து தொலைடி. பேசு, இப்போ பேசு, பேசுடா பேசு. கையெடுறி பைத்தியம், பேசுடா இப்போ பேசு அப்படின்றீங்க. இப்போ அவன் அவங்க கையை பிடிச்சி தட்டி விடுறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இல்லை, அவனுங்கெல்லாம் அப்படியே வாயில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கானுங்க. இப்போ நீங்கள் ஜிம்மனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்துட்டு, இதோ பார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னுட்டு நீங்கள் திரும்பி அப்படியே உங்கள் கேங் கிட்டே போகிறீங்க. அங்கே எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு மாதிரி இந்த ஹைஃபைலாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் இயர், ஜிமின் வந்து தேர்ட் இயர். நீங்கள் 2 பேருமே எப்போவுமே இப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஜிமின்க்கு ஆக்சுவலி உங்களை பிடிக்கும், உங்களை வேணும்னு தான் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள்ஸ் மாதிரி. ஸோ ரொம்ப வந்து ஃபன் பண்ணுவீங்க, க்ரேஸியாக இருப்பீங்க 2 பேருமே, அப்படியே எல்லியும் பூனையுமா. இப்படியே தான் உங்களோட காலேஜ் லைஃப் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஜிமின் பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து ரொம்ப ரூட் கேரக்டர், பேசவே மாட்டான் யாருக்கிட்டேயும், அப்படியே உருனே தான் இருப்பான், வேணும்னா மட்டும்தான் வாய் திறப்பான். ஆனால் வந்து காலேஜில் அப்படி கிடையாது, டோட்டலி வேறு மாதிரி இருப்பான். ஜிமின் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான் அப்படின்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூம்லேயே தான் இருப்பான், வெளியவே மேக்ஸிமம் வரமாட்டான். அவன் எப்போவுமே எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாதிரி ரூடாக அப்படி தான் பேசுவான், கேட்டு கேள்விக்கு பதில் அப்படின்னு தான் இருப்பான் வீட்டில். இப்போ அவனோட ரூமை யாரோ நோட் பண்ணுறாங்க, கமெண்ட் அப்படிங்கிறான். ஸோ அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டர் உள்ளே போகிறாங்க. ஜிமின் காஃபி அங்கே வச்சுருங்க, எடுத்துக்க. இப்போ அவங்களும் வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ என்ன கதைனா, ஜிமினோட எல்டர் பிரதர் வந்து சுகா. உங்கள் எல்டர் சிஸ்டரும் சுகாவும் ரொம்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப போராடிருப்பாங்க மேரேஜ்க்காக 2 வீட்லேயுமே. ஏன்னா உங்கள் அப்பாவும் சுகாவோட அப்பாவும் அப்படியே வந்து ஆப்பனண்ட்டாக இருப்பாங்க, பிஸ்னஸ் விஷயத்தில் ஆப்பனண்ட் கம்பெனிஸ். ஸோ ரொம்ப வந்து சண்டையாக இருக்கும், ஒத்துக்கவே மாட்டாங்க, ரொம்ப போராடி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் காலேஜில் வந்து ஏதோ ஸ்டாஃப் மீட்டிங் அப்படின்ட்டு ஆஃப்டர்நூன் போலேயே காலேஜை முடிச்சிருப்பாங்க. ஸோ காலேஜுக்கு பக்கத்தில் தான் உங்கள் சிஸ்டரோட வீடு, அதாவது ஜிமின் வீடு. ஸோ அவளை போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க.
இப்போ அவங்க ஏரியா சைடு உள்ளே போகிறத வந்து ஜிமின் வந்து அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசிகிட்டு இருக்கான். அவன் பார்க்குறான். இப்போது அவனோட ஃப்ரெண்டுமே உங்களை நோட் பண்ணிட்டு, டேய் மச்சான் 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 ஒயன் போகிறாடா, என்னடா உங்கள் வீட்டு பக்கமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஜிம்மனும் டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு, டேய் இருங்கடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடகடன்னு உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இப்போ நீங்கள் தான் சுகாவோட ஒய்ஃப் சிஸ்டர்னு ஜிம்மனுக்கும் தெரியாது, சுகாவோட பிரதர் தான் ஜிம்முன்னு உங்களுக்கும் தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலேஜில் டாம் அண்ட் ஜெர்ரி அவ்வளோதான். இப்போ நீங்கள் பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆடி ஆடி வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஜிம்மன் வீட்டுக்குள்ளே. இப்போ அவனும் உங்கள் பைக் பக்கத்தில் அவனோட பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு, என்ன இவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு ஓடுறா, ஏதோ அவன் புருஷன் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரியாக யோசிச்சுட்டு, சரி போவோம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வரான். பார்த்தா நீங்கள் ஹாலில் சுகா உட்காந்துட்ருக்கான். ஹாய் மாம்ஸ் அப்படின்றீங்க. சுகாவும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு ஹாய் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நல்லா பேசுகிறான். ஸோ நீங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு, சரி அக்கா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் ரூமில் இருக்கா அப்படின்னு வந்து சுகா சொல்கிறாரு. நீங்களும் சரி நான் அவளை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ரூமுக்கு போகிறீங்க. இப்போ கடற்கடன்னு ஜிம்முன்னு உள்ளே வந்துட்டு சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு, டேய் யாரா இவோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் உனக்கு தெரியாதா, சொல்லு யார் இவ, டே உன் அண்ணியோட தங்கச்சிடா. ஓ இப்படி இருக்கா கதை, ஏன் உனக்கு இவ்வளோ தெரியாதா, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே மறுபடியும் அப்ஸ்டேர் போகிறான். நீங்கள் ரொம்ப நேரமாக உங்கள் சிஸ்டர் கூட இருக்கிறீங்க. அவன் உங்களுக்காண்டி அவனோட ரூமில் டோர் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு 1 hour கிட்டக்க உங்கள் சிஸ்டர் கூட உட்காந்து பேசிவிட்டு, சரிக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றீங்க. ஏய் சாப்பிட்டுட்டு போடி. இல்லை வரும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டு வந்தேன், ஸோ எனக்கு பசிக்கல, வேணாம் நான் அப்படியே கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. அப்ஸ்டேருக்கு பக்கத்தில் தான் ஜிமின் ரூம். ஸோ நீங்கள் அப்படியே டேர்ன் ஆகி ஸ்டெப்ஸ் இறங்க போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டு லாக் பண்ணுறான். ஒரு நிமிஷம் நீங்கள் கருக்குன்னு ஆகிட்டு அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. நிமிர்ந்து பார்த்தா ஜிமின் டோரில் சாஞ்சிட்டு உங்களை பார்த்து டங்கை ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, ஏய் 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 நீ எப்படி உள்ளே வந்த, நீ எப்படி உள்ளே வந்த, இது என் வீடு, நான் வரத்துக்கு எவன்கிட்ட கேட்கணும், ஏன்னா உன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஏய் நீ எப்படி வந்த, நீ எப்படி என் வீட்டுக்குள்ளே வரலாம், இது என் மாமா வீடு, நான் வரத்துக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனது மாமாவா, ஆமாம் என் அக்கா ஹஸ்பண்ட் எனக்கு மாமா தான். ஓ அப்போது நானும் உனக்கு மாமா தான் இல்லை அப்படிங்கிறான். ஐயா சிச்சி உன்னையா, நான் மாமாண்ணா, ஐயா உன்னெல்லாம் அப்படி கூப்பிட முடியாது. ஓ என்னை கூப்பிட மாட்டியா, கூப்பிட மாட்டியா அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை பிடிக்கிற மாதிரி அப்படியே உங்கள் முன்னாடி வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க. சரி கிரவுண்டில் காலையில் என்னமோ பண்ணி இப்போ பண்ணிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு உங்களோட பேண்ட்டில் வந்து அந்த 2 ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணி அப்படியே டக்குன்னு இழுக்கிறான். ஆக்சுவலி பேண்ட்டில் மட்டும்தான் அப்படியே இழுக்கிறான். நீங்கள் வந்து ஒரு ஜீனும் மேலே ஒரு க்ராப் டாப் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டு அவனை அப்படியே முழிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. என்னடி என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியாக வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவனோட வீக் பாயிண்ட் என்னென்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அவனோட ஷர்ட்குள்ளே அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸ் அப்படியே ரோல் பண்ணுறீங்க. ஏய் ஏய் என்னடி பண்ணுற, கையிடுறி, ஏய் என்னடி பண்ணுற, சுமாரடி அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறியா, இப்படி ரூமுக்குள்ளே சாத்திட்டா உன்னை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினச்சியா, எங்கே பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோடைய பின்னாடி புஷ் பண்ணிவிட்டு வாலில் லாக் பண்ணுறீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ண கிட்ட போகிறீங்க. அவன் கண்ணை இறுக்கமாக மூடுறான். ஸோ டக்குன்னு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடிடுறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி திகைச்சிட்டு ஒரு மாதிரி மூச்சை விடுறான். அவனோட ஹார்ட்டே வெளியே வந்து விழுந்துடும் போல். ஐயோப்பா
ச்சீ! ராட்சசி! அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நின்னுட்டுருக்கான். இப்ப நெக்ஸ்ட் டே காலேஜ்ல மறுபடியும் அந்த மாரி ஆப்போசிட்ல உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வந்து அவனோட பைக் மேல ஏறி உட்காந்துட்டு, உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னே வேணும்னே வந்து அவன் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சத்தமா பேசுறான். "டேய் மச்சான்! உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா?" அப்படிங்கிறான். அவன் பக்கத்துல இருக்கிறவனும், "சொல்லு மச்சான்" அப்படிங்கிறான். "அ அது என்னோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குதாமாடா" அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு வெறி ஆகுது. "ஏய் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாடா? அவளுக்கு நான் மாமா முறை வேணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ உங்களுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுற மாதிரி கோவம் வருது. நீங்க அப்படியே டக்குன்னு திரும்பி அவன பார்த்து முறைக்கிறீங்க. அவன் உங்கள பார்த்து சிரிக்கிறான். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு, "ஏய் வாங்கடி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறீங்க. இப்போ அவளுகளுக்கு ஒண்ணும் புரியல. "ஏன்டி என்னாச்சு? அவன் ஏதோ ஒரு மாதிரியா பேசுறான்" அப்படின்ட்டு. "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா போலாம்." ஸோ எப்படியோ ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஓடுது. நீங்க ஆப்போசிட்ல உட்காந்துட்டு காலேஜ்ல இதே வேலையா தான் இருப்பீங்க. மாத்தி மாத்தி வெறுப்பேத்திக்குவீங்க. உங்களுக்கு அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஒருத்தர் வெறுப்பேத்துறதுல. ஸோ ரொம்ப கிரேசி 2 பேருமே. இப்படியே இருக்க ஒரு நாள் காலேஜ் லீவ் போட்டு ஜிமின் ஒரு மாதிரி நர்வஸா வீட்ல உட்காந்துட்டு இருக்கான் ஹால்ல. இப்போ அவனுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கையெல்லாம் பிசைஞ்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ சடன்லி எந்திரிச்சு சுகாவோட ரூமை போய் நாக் பண்ணுறான். உங்க சிஸ்டர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க டோர. "சொல்லுங்க ஜிமின், அவரு குளிச்சுட்டு இருக்காரு. நான் வேணும்னா வந்ததுக்கப்புறம் பேச சொல்லட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது டக்குன்னு அவன் பின்னாடி எட்டி பார்த்துட்டு, உங்க சிஸ்டரோட கைய பிடிச்சி அப்படியே ஒரு 2, 3 ஸ்டெப்ஸ் முன்னாடி வெளியே, அதாவது ரூம் விட்டு வெளியே கூட்டிகிட்டு வரான். உங்க சிஸ்டர் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு, "அ ஜிமின் ஜிமின் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அண்ணி, நான் சுகா கிட்டலாம் பேச வரல. உங்ககிட்ட தான் பேச வந்தேன்." "அ அ என்கிட்டயா? என்ன விஷயம்? நான் ஏதாவது மிஸ்டேக்கா ஏதாவது பண்ணிட்டேனா? சாரி ஜிமின், என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு திணறி கேட்குறாங்க. பிகாஸ் அவன் எப்போவுமே ரூடாக தானே இருப்பான் வீட்டில். ஸோ அதனால் பயந்துட்டு கேட்குறாங்க. "ஐயோ அண்ணி, நீங்கள் எதுவும் பண்ணல. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்பேன். எனக்காக ஹெல்ப் பண்ணுவீங்களா?" அப்படின்னு கேட்குறான். ஹெல்ப்பா? சொல்லுங்க ஜிமின்." டக்குன்னு உங்கள் சிஸ்டரோட கையை அப்படியே பிடிச்சிட்டு, "அண்ணி அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எனக்காக பண்ணுங்க அண்ணி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்றான். ஜிமின் என்ன இது ப்ளீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, சொல்லுங்க அண்ணி, அது வந்து அது வந்து அப்படின்னு அவன் இழுத்துக்கிட்டே இருக்கான். சொல்லுங்க ஜிமின், ஏதாவது ப்ராப்ளமா?" "ஐயோ அண்ணி, ப்ராப்ளம் எல்லாம் இல்லை அண்ணி. இது வந்து" அப்படின்ட்டு டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டே, "அண்ணி எனக்கு ஒயினை போட்டு வச்சிருக்கு. நீங்கள் தான் உங்கள் வீட்டில் எப்படியாவது பேசணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து குழந்த மாதிரி கேட்குறான். இப்போ அவங்க ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. இப்போ ஜிமின் அவனோட ஒரு ஐஸை மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, "அண்ணி" அப்படிங்கிறான். இப்போ அவங்க லைட்டாக நார்மல் ஆகிட்டு, "அது ஜிமின், அது வந்து ஒயன் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவர் ரொம்ப அடம் பிடிப்பா. அவளாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டா." "ஐயோ அண்ணி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்காக உங்கள் அப்பா கிட்ட மட்டும் பேசுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படிங்கிறான். "அ சரி ஓகே, நான் பேசி பார்க்குறேன்." பேசுங்க. இப்போவே பேசுங்க." ஜிமின், இப்போவே வா? பேசுங்க." "அ அவர் இப்போ வீட்டில் இருக்க மாட்டாரே, ஆஃபீஸ் போயிருப்பாரு." சரி வாங்க ஆஃபீஸ் போகலாம்." "ஐயோ ஜிமின், இதெல்லாம் ஆஃபீஸில் பேசக்கூடாது." அப்போ எங்கே பேசணும்?" "வீட்டில் தான் வச்சு பேசணும்." "சரி அப்போனா வீட்டுக்கு வர சொல்லுங்கள், பேசிடலாம்." "ஐயோ ஜிமின், இப்போலாம் போக முடியாது. நான் சண்டே போய் பேசுகிறேனே." "சண்டேவா? அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கே." "ஜிமின், சரி ரைட்டு விடுங்க. பேசிட்டு சொல்லுங்க. ஆனால் நல்ல மாதிரி பேசுங்க நீ ப்ளீஸ்" அப்படின்றான். இப்போ அவளுக்கு சிரிப்பு வந்துடுது. "சரி ஜிமின், நான் பேசிட்டு சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே பெருமூச்சை விட்டுட்டு அப்படியே கீழே வந்து உட்கார்றான். ஆக்சுவலி ஜிமின் இப்படியெல்லாம் உங்கள் சிஸ்டர்கிட்ட பேசினதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி சைல்டிஷாக குழந்த மாதிரி பேசியிருக்கான் இல்லையா? ஸோ இதை சுகா கிட்டேயும் பொறுமையாக ஷேர் பண்ணுறாங்க. சுகாவும் யோசிச்சுட்டு, சரி ஓகே போய் பேசலாம், வேறு என்ன பண்ணுறது, அவன் தான் சொல்லிட்டானே அப்படின்ட்டு சொல்கிறாரு. தென் சண்டே மார்னிங் ஒரு 10 o'clock போல் சுகாவும் அவங்க ஒய்ஃபும் அப்படியே கிளம்பி கீழே வராங்க. அதுக்குள்ளாரவே ஜிமின் எந்திரிச்சு அங்கே எங்கேயோ வாக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சுகா கீழே வந்துட்டு,
டேய் என்னடா சண்டே அதுமா இவ்வளோ காலையில் எந்திரிச்சிட்ட, உனக்கெல்லாம் சாயந்தரம் தானே விடியவே செய்யும் அப்படின்னு கேட்குறாரு. டேய் 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 என்னடா பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்க என்கிட்ட, நீ பேச வேண்டிய இடமே அங்கே, போ 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 போய் பேசு போ 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 அப்படின்னு சொல்லி வாசலில் பிடிச்சி அப்படியே தள்ளிட்டே போகிறான். இப்போ சுகா அப்படியே திரும்பிட்டு, டேய் ஜிமன் இது நிஜமாவே நீதானா, நம்பவே முடியல அப்படின்றாரு. இப்போ ஜிமன் அப்படியே, டேய் நீ என்ன கலாய்க்கிறதெல்லாம் விட்டுட்டு போய் முதல்ல அவங்க வீட்டில் பேசிட்டு வாடா அப்படின்றான். இப்போ ஜிமன் அப்படியே அவர் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு, ஆ காதல் வந்தால் எல்லாவனும் கண்ணா பின்னான்னு மாறுவானுங்கன்றதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அப்படின்றாரு. இப்போ ஜிமன் அப்படியே அவனோட இடுப்பில் கை வச்சு ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணிட்டு, டேய் பூனைக்குட்டி நீயும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னு யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்றாரு. இப்போ சுகா அப்படியே திரும்பிட்டு, டேய் பழசெல்லாம் கலர்ன அப்புறம் உள்ளே பூந்து குழப்பி விட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறான். அப்போ ஜிமன் டக்குன்னு, டே டே அண்ணா 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 இது என் வாழ்க்கை பிரச்சனைடா, போய் எதுவும் பண்ணிட்டு வந்துடாதடா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஸோ சுகா அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு, சரி போய் தொலை நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. ஒரு 11 போல் உங்கள் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. தென் நீங்கள் உங்கள் டேடி டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க ஹாலில், உங்கள் மம்மி வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே நீங்கள் அப்படியே வந்து கூப்பிட்டு உங்களோட ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசி அரட்டை அடித்து அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே போகுது. உங்கள் மம்மியும் வந்து அப்படியே வந்து குக் பண்ணி முடிக்கிறாங்க. தென் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ நீங்கள் தான், என்ன மாம்ஸ் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலே வரமாட்டீங்க, இன்றைக்கி என்ன ஆச்சரியமாக இருக்குது, என்ன உங்கள் அப்பா மேலே இருக்கிற பயம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ சுகாவுக்கு டக்குன்னு ஏறுது. அவர் பயங்கரமாக இருமுறாரு அப்பான்னு பேரை கேட்டதுமே. ஸோ டக்குன்னு நீங்கள் தண்ணியை ஊற்றி கொடுக்குறீங்க. பொறுமையா பொறுமையா பொறுமையா, ஓகே ஓகே பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு உங்கள் சிஸ்டரோட கையை அப்படியே இடிச்சிட்டு, ஹி சொல்லுடி அப்படிங்கிறாரு. இப்போ அவங்களும் அப்படியே தயங்கிட்டு, பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. தென் உங்கள் அப்பாவும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே, சொல்லுமா அப்படிங்கிறாரு. அப்பா அது வந்து அது அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா இழுக்கிறா. அப்போ உங்கள் அப்பா, என்னம்மா ஏதாவது குட் நியூஸா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா குட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து, கங்க்ராட்ஸ்மா எப்போ கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா நீங்கள் சொன்னால் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ உங்கள் அப்பா அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு, என்னம்மா சொல்கிற, அப்பா என் விஷயமா பேச வரலப்பா, என்னை கொஞ்சம் பேச விடுப்பா. சரி பேசு, என்ன விஷயம் சொல்லு. அப்பா அது வந்து ஜிமன் பற்றி நீ என்ன நினைக்கிற, அதான் சுகாவோட பிரதர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி மென்று முழுங்கி கேட்குறாங்க. இப்போ உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் கண்ணை மட்டும் நிமிர்த்தி உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. ஏம்மா என்னாச்சு, நல்ல பையன்தான், காலேஜ் படிக்கிறான், தென் அப்பப்போ அப்பாவோட கம்பெனியும் கவனிச்சுக்கிறான், பொறுப்பான பையனாம்மா, என்ன விஷயம், அது இல்லைப்பா அது வந்து அப்படின்னு இழுக்கிறா. இப்போ சுகா டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, அங்கிள் ஜிமன் மயனை லவ் பண்ணுறானா, மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றான், உங்ககிட்ட கேட்க சொன்னான், அதை தான் இவன் இப்படி மென்று முழுங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு போட்டு உடைக்கிறாரு. இப்போது உங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, இன்னும் என்ன பார்க்குற அங்கே பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ அவர் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஒயன் என்ன ஆசைப்பட்றாலோ அதுபடி தான், எந்த விஷயத்துலையும் நான் ஒயனை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே அவங்க அப்பா பார்த்து முறைச்சிட்டு, அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு அவர் காதை கடிக்கிறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி, அது வந்து இப்படி திருதுப்படம் கேட்டால் நான் என்ன சொல்கிறது, நான் யோசித்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே உங்களை மேலே கீழேயும் பார்த்துட்டு, இரு வரேன் அப்படின்ற மாதிரி, அது ஒன்றும் இல்லை, ஒயன் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறா இல்லை யோசிக்கிறா அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ ஜிமனுக்கு வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துக்கோ, ஒயனுக்கு நம்ம வேறு நல்ல பையனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா கிட்டே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, பா சும்மாவே இருக்க மாட்டியாப்பா நீ, ஏன்ப்பா இப்படி பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போ உங்கள் அக்காவும் சுகாவும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எங்கள் பாரு ஒயன்,
உனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா, நீ போய் சொல்றதோ, சொல்லாததோ உன் விருப்பம். ஆனா, அவங்களே இறங்கி வந்து உன்கிட்ட பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது, இப்படியெல்லாம் அலக்கழிக்கக்கூடாது. அது தப்பு." அப்படிங்கிறாரு. இப்போ உங்க அக்காவும், சுகாவும் அப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அப்பா, "இங்க பாரும்மா, அவளுக்கு செகண்ட் இயர் ஸ்டார்ட்டிங்லேயே ஜிமின பிடிச்சிருச்சு. அவ என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனா நான் தான் காலேஜ் முடியட்டும், அதுக்கப்புறமா யார் என்னன்னு விசாரிச்சு, நான் மேரேஜ் பண்றத பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு நாள் உங்க வீட்ல ஜிமின பார்த்தாளாம். அப்பதான் டீட்டெயில்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொன்னா. சுகாவோட பிரதர் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இத பத்தி நாமளே மெதுவா பேசி மேரேஜ் பண்ணிடலாம். காலேஜ் போற மாரி இருந்தா கூட ஜிமினே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவான். காலேஜ் பக்கத்துல தானே இருக்கு. அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா நீயே வந்து சொல்ட்ட அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ உங்க அக்கா வாய பொளந்துட்டு உங்கள பார்த்து, "அடி பாவி!" அப்படிங்கிற மாரி ரியாக்ஷன் குடுக்குறா. இப்ப நீங்க அப்படியே லைட்டா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஸோ ஓவரால் எல்லாருமே ஹாப்பி. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹால்ல உட்காந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்றது அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப சுகா மட்டும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ உங்க அப்பா அத பார்த்துட்டு, "என்ன மாப்ள? என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. இல்ல அங்கிள், உங்ககிட்ட பேசிட்டேன். அப்பா கிட்ட எப்படி இத எடுத்துட்டு போறதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. அப்பாவ பத்தி உங்களுக்கே தெரியும். என் மேரேஜ்க்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இப்போ மறுபடியும் ஜிமின்க்கு என்ன பண்ண போறாருன்னே தெரியல." அப்படின்னு இருக்கான். அப்போ உங்க அப்பா லைட்டா சிரிச்சுட்டு, "என்ன மாப்பிள, எல்லாத்தையும் போட்டு நீங்களே ஏன் யோசிக்கிறீங்க? ஜிமின்க்கும் கொஞ்சம் வேலை குடுங்க." அப்போ சுகா அப்படியே பார்க்குறாரு. ஆமா, ஜிமினும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்ல. ஜிமின பேச சொல்லுங்க. ஜிமின் பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சுகாவும் யோசிச்சுட்டு இதுதான் கரெக்ட் ஐடியா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு, சரி ஓகே அப்படின்னு ஃபைன் ஆயிட்டு எல்லாரும் கொஞ்சம் பேசிட்டு, தென் ஒரு ஈவினிங்கா போல வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இப்போ ஜிமின் வந்து அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப ஆர்வமா அண்ட் ரொம்ப டென்ஸ்டா நடந்துட்டே இருக்கான். லஞ்ச் கூட சாப்பிடல. என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும்னு யோசனையாவே இருக்கு. ஸோ இப்போது சுகாவோட கார் வந்தோன்னே அவன் ஆர்வமா அப்படியே வாசல் பார்த்து நின்றுட்டுருக்கான். ஸோ சுகா அப்படியே இறங்கி அவங்க சிஸ்டர் கையை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரியா வரான். ஸோ ஜிமின் ஆர்வமா, "டேய் சுகா, என்னடா ஆச்சு? என்ன என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கேட்குறான். இப்போ சுகா அப்படியே ஜிமின் கையை பிடிச்சிட்டு, "அம், வா உட்காந்து பேசலாம்." "ஐயோ சுகா, சொல்லு, என்னடா நடந்துச்சு?" அம் அது வந்து அப்படின்ற மாரி இழுக்குறான். "டேய் என்னடா ஒரு மாதிரியா இழுக்குற? என்ன ஊத்திக்கிச்சா?" அப்ப சுகா அப்படியே ஒரு மாதிரி பாவமா மூஞ்சி வச்சுட்டு, "டேய் அவங்க அப்பாக்கெல்லாம் ஓகே தான். பட் ஒயன் வேணான்னு சொல்ட்டாடா." அப்போ ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அ ஏன், ஏதாவது ரீசன் சொன்னாளா என்ன? அ அது வந்து ரீசன் எல்லாம் எதுவும் இல்ல. பட் எனக்கு ஜிமின மேரேஜ் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாடா. அப்போ ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறான். இப்போ உங்க சிஸ்டர் அப்படியே சிரிச்சுட்டு, "சுகா, போதும் விளையாடாத." அப்படின்ட்டு, "ஜிமின், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஓகே தான். அயனுமே அ அப்பா விருப்பம் தான்." அப்படின்னு சொல்லிட்டா. அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே எந்திரிச்சு ஜம்ப் பண்ணிட்டு ஒரு மாரி எக்ஸைட் ஆயிட்டு, யா! ஹூ! அப்படி இப்படின்னு கத்துறான். ஸோ சுகா இந்த மாரி விளையாண்டதும் அவன கொஞ்சம் காண்டாயிட்டு, அவன போட்டு சும்மா ஃபேக்கா வந்து கிக் பண்றது, அடிக்கிறது அந்த மாரிலாம் பண்ணிட்டு, "பாவி பயலே! ஒரு நிமிஷம் கதி கலங்க வச்சுட்டல்ல." அப்படின்றான். ஸோ சுகா அப்படியே அவன் கைய பிடிச்சு இழுத்து உட்கார வச்சுட்டு, "இரு இரு, இப்ப தான் உன்ன உண்மையிலே கதி கலங்க வைக்க போறேன்." அப்படின்றான். "என்ன சொல்லு?" அப்படின்னு சொல்லி ஜிமின் உட்காந்து கேட்குறான். இப்போ வயன் வீட்ல போய் நான் பேசிட்டேன். நீ தான் அப்பா கிட்ட பேசணும். இப்போ அவனுக்கு மறுபடியும் உண்மையில கதி கலங்கின மாதிரி இருக்கு. "சுகா, சுகா" அப்படின்னு இழுக்குறான். "டேய், இந்த இழுவெல்லாம் என்கிட்ட ஆகாது. நீ சொன்ன, நான் போய் வயன் வீட்ல பேசிட்டு வந்துட்டேன். இப்ப அப்பா கிட்ட பேசி ஓகே வாங்குறதெல்லாம் உன் வேலை. நீ தான் எப்படியாவது சமாளிச்சுக்கணும் அப்பா கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து எந்திரிச்சு ரூமுக்கு போகிறான். இப்போ ஜிமின் வந்து, "டேய் டேய் டேய் அண்ணா, ஹெல்ப் பண்ணுடா, ஏதாவது ஐடியாவாவது குட்றா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் யோசிச்சு முடிவு பண்ணிக்கணும். அப்பானால எனக்கு ஐடியா வராதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அப்ஸ்டேர் ஏறி போயிடுறான். ஸோ அந்த டே ஃபுல்லாக ஜிமின் யோசிக்கிறான். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ட்டு. ஒரு வகையில் வந்து நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னோன்னா அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படியாவது அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு
நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக மூஞ்சியெல்லாம் வச்சு மாற்றிட்டு அப்பா ரூமுக்கு போகிறான். ஸோ அங்கே வந்து அவங்க டாடி வந்து சம் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவன் நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறான். என்ன ஜெமன் காலையிலே வந்திருக்க, என்ன விஷயம், ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பா உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பற்றி பேசணும். சொல்லு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்ட்டு அவனும் பேசுகிறான். அவங்க அப்பாவும் கேட்டுகிட்டே இருக்காரு. தென் ஒரு 1/2 hour கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அப்படியே வந்து யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு ஆல்மோஸ்ட். இப்போ ஜிம்மன் அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஈவலாக சிரிச்சிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு காலேஜுக்கு கிளம்பி ஓடி வந்துடுறான். ஆல்மோஸ்ட் அப்பா ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இப்போவும் நீங்களும் ஜிம்மனும் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே ஃபேஸ் பண்ண மாதிரி தூரமாக வந்து நின்றுட்டு உங்கள் கேங்கோட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் மனசில் என் மேலே லவ் வச்சுட்டு இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு என்கிட்ட நேராக வந்து சொல்ல தில்லில் உனக்கு என்னடா மனுஷன் நீ அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. நீங்கள் அப்படி யோசிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அங்கேருந்து அவன் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் வந்து பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்படியே ஐ கான்டாக்ட் ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்குது. உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. லைட்டாக வந்து ஃபேஸ் எல்லாம் பிங்கிஷ் ஆகுது. ஸோ டக்குன்னு வந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை ரப் பண்ணிக்கிட்டு வாங்கடி போகலாம், எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி ஆச்சு, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ உங்களால் கண்டினியூ பண்ண முடியலை ஐ கான்டாக்டுன்றது ஜிமனுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அவனுக்குமே செம்ம சிரிப்பு வருது. ஸோ கொஞ்ச நாள் இப்படியே ஓடுது. 2 ஃபேமிலிக்குமே ஓகே ஆகிடுது. நீங்களும் 2nd இயர் முடிக்கிறீங்க, ஜிமனும் 3rd இயர் முடிச்சாச்சு. ஸோ செம் லீவில் வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மேரேஜும் பண்ணுறாங்க. இப்போ மேரேஜை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜிமனோட வீட்டில் இருக்கீங்க. ஜிமன் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற உங்கள் சிஸ்டர் ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் சிஸ்டர் வந்துட்டு என்னடி எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டியா, நீ லவ் பண்ண அதை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ நீங்கள் அதெல்லாம் எதுவும் சொல்ல கிடையாது அப்படின்றீங்க. ஏண்டி அவன்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்னடி? அவன்கிட்ட சொல்லலாம், ஆனால் அவன் முதல்ல சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன். ஏண்டி அவன்கிட்ட போய் இப்படி ஈகோ பார்க்குற? ஈகோலாம் இல்லைக்கா, நானாக போய் சொன்னேன்னா அவன் ரொம்ப பண்ணுவான். அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் எப்படியெல்லாம் திமிரு காமிப்பான் தெரியுமா? இப்போது 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி ஒரு மாதிரி க்ரேஸி கப்புள்ஸாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்க சிஸ்டருக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. உங்களை ரெடி பண்ணி அப்புறம் ஜிமனோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி புது பொண்ணு இல்லை, ஸோ ஒரு ஷைனஸோடு அப்படியே டோர் வரைக்கும் போகிறீங்க. உங்கள் சிஸ்டர் வந்து டோரை லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் உள்ள போய் அவள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே திரும்புறீங்க. உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்ன இவ்வளோ நேரம் சாந்த சுரூபினியாக அழகாக சிரிச்சுட்டெல்லாம் வந்தா, இப்போ என்ன இப்படி முறைக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நீங்கள் வேகமாக உள்ளே வந்துட்டு அந்த பக்கம் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. ஏய் என்னடி வந்து படுத்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் அந்த பக்கமாக திரும்பி தான் படுத்துருக்கீங்க. ஸோ லைட்டாக சிரிப்பு வருது. நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்றீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி ஆகிட்டு என்னடி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் திரும்பிட்டு என்னன்னா என்ன என்ன அப்படின்றீங்க. இல்லை ஒன்றும் இல்லை தூங்கு அப்படின்றான். இப்போ உங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஸோ அந்த பக்கம் திரும்பிட்டு சிரிச்சுக்கிட்டே படுத்துருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட உங்களோட ஹிப்பில் கை போடலாம் அப்படின்னு கை எடுத்துகிட்டு வந்து லைட்டாக வைக்கிறான். அப்போ டப்புன்னு நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு முறைச்சிட்டு எந்திரிச்சு அங்கே ஒரு டேபிளில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் வச்சுருக்கு, அதில் நைஃப் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வேகமாக அவன் கிட்டே போயிட்டு துப்பார், என் பெர்மிஷன் இல்லாமல் என் கிட்டே வந்த அவனை இன்னைக்கு காலையில் டெட் பாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அப்படியே ஓங்குறீங்க. இப்போ அவன் அப்படியே கண்ணு மொழியெல்லாம் வெளியே வந்து நிற்கிற மாதிரி பார்த்துட்டு என்னடி பண்ணுற,
ஏய் என்னடி இது கத்தியெல்லாம் ஏய் கீழே போடு முதல்ல அப்படின்றான். எங்க பாரு, நான் உன் ஒய்ஃப், ஆனால் என் பெர்மிஷன் இல்லாமல் நீ என்னை தொடவே கூடாது, உன் ஃபிங்கர் கூட என் மேலே படக்கூடாது, புரியுதா அப்படின்னு நீங்கள் சொல்லுறீங்க. ஸோ அவனும் சரிடி கொலைகாரி, முதல்ல அதை தூக்கி போடு அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே உங்களுக்கு சிரிப்பும் வருது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு மாதிரியாக நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் விளையாடுறீங்கன்னு. ஸோ அப்படியா, இரு வரேன் அப்படின்னுட்டு அப்படியே உங்ககிட்ட எழுந்து நடந்து வரான். இப்போ நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு ஏய் வராத அப்புறம் குத்திடுவேன் அப்படின்றீங்க. எங்க குத்து பார்க்கலாம், குத்துடி அப்படின்ட்டு கிட்ட வந்துட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வாலில் போய் பின் ஆகுறீங்க. ஏய் வேணாம், அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது, நான் அப்புறம் நிஜமாகவே குத்துடுவேன் அப்படின்றீங்க. சரி குத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே லிப் லாக் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த நைஃபை கீழே போட்டுடுறீங்க. தென் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரொமான்ஸ் போகுது. ஸோ அப்படியே நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக பெட்டில் படுத்திருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமின் அப்படியே உங்கள் பக்கமாக திரும்பி ஒரு ஹேண்டை அவனோட ஹெட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இன்னொரு ஹேண்டை வச்சு உங்களோட ஃபோர் ஹெட்டு, நோஸு, லிப்ஸு, சின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு ஜிமின் ஜிமின் சுமார், ஜிமின் போதும் விடு ஜிமின் அப்படின்னு ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்கிறீங்க. ஆக்சுவலி உங்களோட இந்த டோன் வந்து ஜிமினுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. ஸோ அவனுக்கு ரொம்ப சிரிப்பாக ஒரு மாதிரி மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே உங்களை மறுபடியும் ஹக் பண்ணிக்கிட்டு ஏண்டி வெளியே அப்படி திமிரா பேசுவ, அவ்வளோ திமிரு காமிப்ப, உள்ளே என்னடி ஒரு கிஸ்லேயே விழுந்துட்ட அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனோட செஸ்டில் அடிச்சுட்டு பொறுக்கி போடா வாய் மூடுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே சரி நான் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டேன், நீ எப்படி உடனே ஒத்துக்கிட்ட அப்படிங்கிறான். அப்போது நீங்களும் ஒரு மாதிரி அது வந்து சரி அந்த புள்ள ஆசைப்பட்டுச்சுன்னு வீட்டிலலாம் ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சுன்னு சொன்னாங்க, அதான் சரி போன போகுது அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் மறுபடியும் உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு ஆனாலும் உங்ககிட்ட அந்த திமிரு அடங்கவே அடங்காதுல்ல அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே ஐஸை வந்து க்ளோஸ் டைட்டாக வந்து இது பண்ணிட்டு ஜிமின் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே படுத்துருக்கீங்க. ஆக்சுவலி நீ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே நான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக அவனை அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உன்கிட்ட யார் சொன்னா, அப்படிலாம் கிடையாது அப்படின்றீங்க. ஏண்டி இதை யாராவது வந்து சொல்லணுமா என்ன, நான் உன்னை அவ்வளோ டீஸ் பண்ணுறேன், உன்கிட்ட அவ்வளோ விளையாடுறேன், உன்கிட்ட என்னென்னமோ பேசுகிறேன், நீ ஆனால் எதுக்குமே பெருசாக ரியாக்ட் ஆகாமல் சிரிச்சுக்கிட்டே போகிறப்பையோ வரப்போ என்னை திங்குற மாதிரி பார்க்குற. தென் உன்கிட்ட என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட அந்தளவுக்கு ரியாக்டே ஆக மாட்ற, கொஞ்சம் திமிரு காமிப்ப, மற்றபடி ரொம்ப தப்பாலாம் இது வரைக்கும் நீ நினச்சதே இல்லை. இது போதாதாடி உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக தலையில் இடிச்சுக்கிட்டு ஐயோ லூசு 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 ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ டக்குன்னு நீங்கள் பெட்ஷீட்டை ஃபேஸில் வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க ஷை ஆகி. இப்போ ஜிமின் அப்படியே பெட்ஷீட்டை மெதுவாக வந்து உங்கள் ஃபேஸ்லேருந்து எடுத்துட்டு அவன் அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். தென் அப்படியே மறுபடியும் உங்கள் ஃபேஸ் கிட்டே வந்துட்டு ஃபயன் லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பார்க்காத, அப்புறம் எனக்கு என்னென்னமோ ஆகுது, அப்புறம் நான் பொறுப்பில்லை அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு ஜிமின் இப்படிலாம் பேசாத ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை இழுத்து அவனை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவனோட செஸ்ட்டில் ஏறி படுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பி அண்ட் க்ரீஸி கப்புள்ஸோட ஹாப்பி என்டிங். சரி ஓகேடா, இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தென் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் பார்க்கலாம். பை பாய்.